கணக்கை கூட மறந்து நம்மால் வாழ முடியுமா என்று கேட்டால் முடிகிறது. நான் ஒன்று தமாஷுக்கு சொல்லவில்லை, வேண்டுமானால் பரிசோதித்து பாருங்கள். எத்தனையோ பெரியவர்கள் நம்மளோடு பழகுகிறார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள், அக்கம்பத்தில் உள்ளவர்கள். பேச்சுவார்த்தையில் சும்மா கேட்டா கூட அவங்க தடுமாறுவாங்க, சொல்ல தெரியாது. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதுலேயும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நாட்டுக்கு பாடுபடக்கூடியவர்கள், நாட்டின் மீது பற்று கொண்டவர்கள், அதற்கு நின்று தலைவர்கள் இருக்கிறார்கள், தியாகிகள் இருக்கிறார்கள், நாமே அதில் போய் நுழைஞ்சுக்கிட்டு அனாவசியமா என்று நம்மில் எத்தனையோ பெரியவர்கள் இந்தியாவை பற்றி, சுதந்திரத்தை பற்றி பேசினாலே ஒதுக்குகிறார்கள். அன்பார்ந்தவர்கள், ஜும்மா என்று சொன்னால் எல்லா காலமும் சம்பவமும் ஆயத்தும் ஹதீஸும் பேசுவார்கள். அதே நேரத்தில் இது போன்ற தருணங்களில் நாட்டின் வரலாறும் பேசப்பட வேண்டும் ஜும்மாவுடைய மேடைகளில். அப்படி பேசித்தான் இந்தியாவை நம்மால் சுதந்திரம் அடைய முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, எத்தனையோ பேர் சொல்லக்கூடிய வார்த்தை நாட்டு பற்று எல்லாம் அனாவசியம், நமக்கு எதுக்கு, நாம் அது மேல பற்று வச்சு நமக்கு என்ன வரப்போகுது என்று சாதாரணமான ஒரு பதிலை சொல்லி விடுகிறார்கள். அந்த சாதாரணமான ஒரு பதில் எவ்வளவு பெரிய அபாயத்தை உண்டு பண்ணி தருமா? நம்மை அடக்கி ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அதெல்லாம் ஒரு லாபமாக அமையும். நாம் சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலம் எல்லாம் அவர்கள் எல்லாம் பெறுகிறார்கள், பார்க்கிறார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாட்டின் மீது பற்றே இல்லை, நாட்டின் மீது அக்கறை இல்லை. அது சம்பந்தமான கேள்வி எழுப்பினால் நமக்கு எதுக்கு என்று நகைச்சுவையாக சொல்லுகிறார்கள் என்று அடக்கி ஆளுபவர்கள் பார்க்கிறார்கள். அதனால் நம்மளுடைய எதிர்கால பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறி என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாட்டின் மீது, சொந்த தாய் மண்ணின் மீது, பிறந்த தேசத்தின் மீது யார் மதிப்பு வைக்கிறார்களோ, யார் மரியாதை செலுத்துகிறார்களோ, பிறந்த மண்ணுக்கு யார் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார்களோ, உணர்வுகளால், உடலால், பொருளால், உடைமைகளால், கடைசியாக உயிர் தியாகங்கள், இதையெல்லாம் யார் தன் நாட்டுக்காக துறப்பார்களோ அவர்கள் எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தர்களாக இந்த இந்தியாவில் ஒரு காலம் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். ஏறக்குறைய பல்லாயிரக்கணக்கான ஆலிம் உலமா பெருமக்கள் இந்திய நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் ஆலிம் சாங்கிற ஃபாத்தியா ஓதுறவங்க, எங்கேயாவது கணக்காலுக்கு துவா ஓதுறவங்க, அப்படிதானே நாம விளங்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக உலமாக்கள், ஆலிம்கள் தங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு துணிந்தவர்கள். அப்படிப்பட்ட ஆலிம்கள் ஒரு காலத்தில் இந்த இந்திய மண்ணிலே இந்திய மைந்தர்களாக, மண்ணின் மைந்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சொந்த நாட்டிலே ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் அனாதைகளாக, நாடோடிகளாக, போவதற்கு வழி இல்லாமல் நெருக்கடியாக தள்ளப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரலாற்றில் உள்ள வரிகள் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது. பார்த்தவர்களே, இந்தியாவினுடைய கேட்டில் உள்ள இந்தியா சுதந்திரத்துக்காக பாடுபட்ட எத்தனையோ சுதந்திர போராட்டத்துடைய தியாகிகள் பெயர் லிஸ்டில் ஏறக்குறைய 68,000க்கு மேற்பட்ட இஸ்லாமியர்கள், அதில் மார்க்க அறிஞர்கள் பெயர் இன்றளவும் இந்தியாவினுடைய கேட்டிலே பதியப்பட்டிருக்கு என்று சொன்னால் 100%, 3/4% நம் இஸ்லாமியர்கள் தான் நாட்டுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். 100%, 3/4% நம் முஸ்லிம்கள் தான், முன்னோர்கள் தான் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட 68,000 இஸ்லாமியர்களில் அதில் அதிக பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அன்றைக்கு வாழ்ந்த அந்த மார்க்க அறிஞர்களிடத்தில் உங்களுக்கு வீடு வேண்டுமா, நாடு வேண்டுமா என்று கேட்டால், அன்றைக்கு வாழ்ந்த மார்க்க அறிஞர்கள், வீட்டை விட முதலில் நாடுதான் நமக்கு முக்கியம், நாடு நன்றாக இருந்தால் தான் நாட்டில் உள்ள வீடுகள் நன்றாக இருக்கும். அதனால் மனைவி மக்களை, சொந்த பந்தங்களை, சொந்த மண்ணை, எல்லாவற்றையும் அன்றைய மார்க்க அறிஞர்கள் துறந்தார்கள், இழந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மார்க்க அறிஞர்கள் தன் நாட்டுக்காக முன்வந்தது எதை காட்டுகிறது? நாட்டு பற்று அவர்களிடத்தில் காட்டுகிறது. அதனால்தான் இந்த ஜும்மாவில் நாம சிந்திக்கிறோம், வேண்டும் நாட்டு பற்று. முதலில் உள்ளத்தில் அந்த பற்றுதல், நாட்டின் மீது அக்கறை, நாட்டின் மீது ஒரு மதிப்பு, தேசத்தின் மீது ஒரு கண்ணியம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வந்தால்தான் ஒரு காலம் வரும், ஒரு போர்க்களம் வரும். அப்படி வருகிற பொழுது உள்ளத்தில் பற்று இருந்தால் தான் களத்தில் வீரனாக நிற்க முடியும்.